ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஏபி ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ரியாக்டில் மூணாவது வீடியோவை நம்ம காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் டைனமிக் அட்ரிபியூட் வேல்யூ எப்படி நம்ம வந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறது டைனமிக்காக, அப்புறமாட்டி கிளாஸ் நேம், அப்புறம் ஸ்டைல், இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இப்போ ஆங்குலரில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போனன்ட்னு இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபேமிலியாக இருக்கும். ஒரு HTML, ஒரு CSS, ஒரு டைப் ஸ்கிரிப்ட், இப்படி மூணு சேர்ந்தது ஒரு காம்போனண்ட்டாக இருக்கும். இங்கே காம்போனண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபைல் தான். வேணால் நீங்கள் CSS தனியாக வச்சுக்கலாம், அப்புறம் ஸ்டைல்லாம் இன்லைனில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஃபைல்லையே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இந்த காம்போனண்ட்டில் ரெண்டு இருக்குது, கிளாஸ் காம்போனண்ட், ஃபங்க்ஷன் காம்போனண்ட் அப்படின்னு. ஸோ நம்ம இந்த ரியாக்டோடைய கோர்ஸில் எல்லாத்துலேயும் ஃபங்க்ஷன் காம்போனண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டில் சில ரூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னாக்க இது வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டையும் HTML-ஐயும் சேர்த்து ஒரே ஃபைலாக வச்சுருக்கு பார்த்தீங்களா. அப்போ நம்ம ஆல்ரெடி HTML-க்குன்னு சில கோடிங்லாம் இருக்கும்ல, அதே நேமை நம்ம இங்கே வைக்கக்கூடாது ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ அதுக்கான சின்ன சின்ன வேலைகள்லாம் மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆரம்பித்து எழுதிட்டுருப்போம். அதனால் இந்த ரியாக்டில் நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா அது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும், அப்பர் கேஸில் இருக்கணும். ஓகே, இந்த பாஸ்கல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு கேரக்டரையும் வந்து நம்ம வந்து கேபிட்டலில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா அது நம்ம ரியாக்டோடைய காம்போனண்ட் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். எஸ் கேபிட்டலில் வச்சுருக்கிறேன், எல் கேபிட்டலில் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேபிட்டலில் வைக்கும்போது இது காம்போனண்ட் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். ரியாக்ட்டுக்கும் அது தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து HTML கோடிங் எழுதலாம். பார்த்திங்கன்னா இந்த டிவ் போட்டு HTML கோடிங் எழுதலாம். இப்போ ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கெட்டில் G வந்து ஸ்மால் லெட்டரில் எழுதியிருப்போம். இப்படி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். அதையும் இதையும் குழப்பக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல நம்ம எழுத போகிறோம். அதனால் கேபிட்டலில் வச்சுக்கலாம். ஓகேவா, இதான் ரூல் வச்சுருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ரூல் பார்த்திங்கன்னா, இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு HTML நம்மளுக்கு ரிட்டன் கொடுக்கும். இந்த HTML ப்ரௌசருக்கு புரிகிற மாதிரி கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு எரர் சொல்லும், அவ்வளோதான். இந்த HTML பதிலாக நம்ம ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன் இந்த மாதிரியும் நம்ம ரிட்டன் கொடுக்கலாம், வாங்கிக்கணும். ஓகே, நம்ம அதை ரெண்டர் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் மூணாவதாக ஒரு ரூல் வந்து என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுதில்ல, இது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கணும். ஃப்ராக்மெண்ட்னா அந்த டிவ்வில் ஆரம்பித்து டிவ்வில் முடியுதுல்ல, இது ஃபுல்லும் சேர்ந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்டு. இப்போ இந்த கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே ரெண்டு டேக் இருக்குது. H3ன்னு ஒரு டேக்கு, பேராகிராஃப் Pன்னு ஒரு டேக். இப்படி ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் பண்ணதுக்கு முடியாது. அது ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேரண்ட்டுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஒரே வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணிவிடும். இப்படி தான் பண்ணணும். எம்டி ஃப்ராக்மெண்ட்டுன்னு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு எழுதி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டிவ்வுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு நீங்கள் அனுப்புங்க, அப்போ அது புரிஞ்சுக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் தான் ரூல் நம்மளுக்கு டெவலப் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆல் டேக் ஷுட் க்ளோஸ், அதாவது அந்த ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஸ்லாஷ் போட்டு இந்த கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டு அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த H3ன்னு பாருங்களேன், H3 வந்து /H3ன்னு போட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த P டேக்குங்கிறது /Pன்னு போட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. இது மாதிரி இந்த இமேஜி பிரேக் அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஆகுனா ஒரு ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா எரர் சொல்லும். இதையும் நீங்கள் ஒரு தடவை ஞாபகம் வச்சுட்டு கோடிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு காம்போனண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணோம்ல, இதில் போயிட்டு நம்ம தேவையில்லாதெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, எனக்கு இந்த இது எதுவும் வேண்டாம், அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குல்ல, ஆல்ரெடி அவங்க கோடிங் எழுதியிருப்பாங்க, இதை நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ராக்மெண்ட்டு மட்டும் வச்சு போகணுமா. அப்போ இந்த இதுவும் எரர் வருது, இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மேலே இருக்கிறதும் எதுவுமே வேண்டாம், அப்படி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த app.css இருக்குல்ல, இது எதுவும் வேண்டாம், இந்த CSS ஃபைல் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த index.cssல கோடிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நாம் index.cssன்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு பேர் style.cssன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸ் எங்கே இருக்குதுன்னா மெயினில் நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதனால் பேர் மட்டும் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம CSS-ஐ மாற்றிக்கலாம். ஓகே, மீதி எல்லாம் அப்படி இருக்கட்டும். இந்த அசெட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், சும்மா சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் தான் இனிஷியல் செட்டப். இதில் எங்கே எரர் காமிக்குது, யூஸ் ஸ்டேட், இதுவும் வேண்டாம் எனக்கு, இதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக ஃபைல் சேவ் ஆல் போட்டுடலாம். இப்போ npm run dev. இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு, பட் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணனால எம்டியாக காமிக்குது. ஓகே, இது ஒரு ஓரமாக அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காம்பவுண்டில் சில கோடிங் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இண்டெக்ஸில் இந்த index.cssல வந்து நான் டைம் சேவிங்காக முதல்ல சில ஸ்டைல்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். இதை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம வந்து app.jsக்கு போகிறோம்.
ஒரு மெயின் டேக் க்ரியேட் பண்ணுறேன். அதில் h2ன்னு போட்டு கெட் செட் ரெடி கோ அப்படிங்கிற ஒரு சின்ன இது போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இந்த ஸ்டைல் அப்படி அப்ளை ஆகுதுன்னா இது ஆப் காம்போனன்ட், இது main.jsஸ்குள்ளே இருக்குது. இங்கே நான் இந்த ஸ்டைலை இம்போர்ட் பண்ணுறேன். அதனால் என் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக இது வரும். ஓகே, அதனால தான் இந்த இதுக்குள்ளே நான் ஸ்டைல் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு மேலே இன்னொரு இது கோடிங் காப்பி பண்ணுறேன். நான் இது வந்து ஹெட்டர் க்ளோஸ் ஆகுது. இதுக்குள்ளே ஒரு இமேஜ், ஒரு h2 டேக்கு, இதில் ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஓகே, இப்போ நான் இதையும் சேவ் பண்ணுறேன். எனக்கு இது வந்துருச்சு. React 19 கைடு, a complete guide for beginner. இந்த இதெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த லோகோ வரல. லோகோவுக்கு நான் வந்து SRC கொடுக்கல. அதாவது சோர்ஸ் ஃபைல் லோகோ எங்கே இருக்குது அப்படின்னா என்னுடைய லோகோ அந்த அசெட் ஃபோல்டரில் இருக்குது. அப்போ இந்த ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி ரிலேட்டிவ் பார்த்து பண்ணுங்கள். அது இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணோம்னா அந்த லோகோ வந்துடும். பட் இந்த லோகோட சைஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா CSSல லோகோ அப்படின்னு ஒன்று எழுதி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா லோகோ அப்படின்னு இருக்கும். இந்த டாட் வச்சுருந்தோன்னா அது கிளாஸ் நேம்னு அர்த்தம். இது எப்படி சைஸில் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ அதை போய் நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். எனக்கு வந்து கிளாஸ் யூஸ்வலாக என்ன செய்வோம் அப்படின்னா HTMLல கிளாஸ்னு எழுதுவோம். இங்கே வந்து கிளாஸ் நேம் அப்படின்னு எழுதணும். லோகோ அப்படின்னு போடுறேன். ஓகே, போட்டோன்னா அந்த லோகோ அப்ளை ஆகுது. நான் சேவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீனு ஆப் காம்போனண்ட்டில் ஹெட்டரும் மெயினும் வச்சு சும்மா எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அட்ரிபியூட் வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து டைனமிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் JSXல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ரியாக்டில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ நம்ம கிளாஸ் நேம் தெரிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா N கேபிட்டலில் இருக்கணும்னு கிளாஸ் நேம்ங்கிறது N கேபிட்டலில் இருக்கணும். இப்போ இந்த இது மாதிரி கொடுக்கக்கூடாது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். நான் வேணால் இதை காப்பி பண்ணி வச்சுக்கிடுவேன், இந்த ஃபைல் நேம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் Perl image ஃப்ரம், இது எங்கே இருக்குது, நம்மளுடைய அசெட் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அசெட் ஃபோல்டர் வந்துடுச்சு. ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் வச்சு சிங்கிள் டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சிங்கன்னா அசெட் ஃபோல்டர் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம app.js தான் இருக்கோம். இங்கேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இதே ரூட்டில் இருக்கிற அசெட் ஃபோல்டருக்கு போகும். ஓகே, அப்புறம் அதுக்கு உள்ள என்னுடைய இமேஜ் நேம் அப்படின்னு நான் கொடுத்து ஒரு செமிகோலன் போட்டிருந்தேன். செமிகோலன் போட்டு பழகுங்க. ஓகே, இப்போ இந்த Perl இமேஜுங்கிற வேரியபிளை நம்ம இந்த சோர்ஸில் வந்து கொடுக்கணும். சோர்ஸில் வந்து அப்படியே டபுள் கோட்ஸ் போட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நினச்சிக்குவோம். அப்போ ரியாக்டுக்குள்ளே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் அதோட வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த சிங்கிள் கர்லி ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே கொடுங்க Perl. ஸோ இப்போ ஆங்குலர் வந்து ஸ்ட்ரிங் இன்டர்புலேஷன் அப்படி பார்த்தோம்னா டபுள் கர்லி பிரேஸ் போட்டால் அந்த வேல்யூ கிடைக்கணும்ல. இங்கே வந்து சிங்கிள் கர்லி பிரேஸ் போட்டுட்டு அதோடைய வேல்யூவை எடுத்துக்கோங்க. அதாவது என்னென்னா நான் ரியாக்டில் HTML கோடிங் எழுதுகிறேன். இந்த HTML கோடிங் உள்ளே நான் எழுதக்கூடிய வேல்யூவை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு கர்லி ப்ராக்கெட்குள்ளே போட்டு எழுதணும். ஓகேவா? அப்போ இதோடைய வேல்யூ என்னது, இதான் அதோட வேல்யூ. அதை போய் எடுத்து வந்துடும். இப்போ என்கிட்ட 10 இமேஜ் இருக்குன்னா 10ஐயும் நான் இம்போர்ட் போட்டு அப்புறம் அங்கேருந்து ஒன்று ஒன்றா நான் யூஸ் பண்ணிக்கிடுறேன். இதுதான் வழியானா அப்படி கிடையாது. நம்ம மொத்தமாகவும் எடுக்கலாம். ஓகே, கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம மொத்தமாக அந்த ஃபோல்டர் பேரை கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே 100 இமேஜ் இருந்தாலும் 100ம் நம்மளுக்கு வந்துடும். ஒன்று ஒன்றா நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, இப்போ மேக்ஸிமம் ஒரு பேஜில் லூப்பில் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இமேஜோடைய வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணாலும் எனக்கு அதே தான் வரும். நம்மளுக்கு வந்து வேல்யூ அதே தான் இருக்குது, ஒன்றும் மாறலை. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கைட் ஃபார் த பிகினர் பீப்புள் அப்படின்றது. இந்த பிகினருக்கு பதிலாக நான் இன்டர்மீடியேட் அப்படி இல்லைன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறத டைனமிக்காக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். டைனமிக்காக வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கோடிங் எழுதுகிறேன். இது என்ன எழுதுறேன்னா நான் மேலே எழுதுகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே எழுதியிருந்தேன். ஓகேவா? லெவல்ஸ் அப்படிங்கிறது பிகினர் அல்லது இன்டர்மீடியேட் அட்வான்ஸ் எது வேணுமோ எனக்கு அது வரும். இது வந்து ஒரு அரேக்குள்ளே வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்டில் அரேலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த இதுதான். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கெட்டு வந்து ஸ்மால் ஜி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கிறேன். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து காம்போனண்ட், ரியாக்டில் உள்ள காம்போனண்ட்டுக்காக ஃபங்க்ஷன். இந்த மெத்தட் என்ன செய்யுங்க, கெட் ரேண்டம் அப்படிங்கிறதுல ஒரு வேரியபிள் கொடுத்துருக்குறேன். இது வந்து ரிட்டர்ன் எனக்கு என்ன பண்ணுன்னா என்னுடைய மேக்ஸிமம் 3 வேல்யூ இருக்கா, இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு வந்து எனக்கு தரும். அதுக்காக இந்த ரேண்டம் மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய லெவல்ஸில் இந்த பிகினருக்கு பதிலாக நான் ஒரு வேல்யூ வேணால் என்ன செய்யணும், கர்லி ப்ராக்கெட் போடணும். போட்டாச்சு. என்னுடைய லெவல்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்,
லெவல்ஸ் ஆஃப் 0னா பிகினர், லெவல்ஸ் ஆஃப் 1னா இன்டர்மீடியட், லெவல்ஸ் ஆஃப் 2னா அட்வான்ஸ். அதாவது அரேயில் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும், அதான் இது. ஓகே, இப்போ இது உள்ள நான் இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த மெத்தடுக்கு நான் மேக்ஸிமம் 2 அப்படின்னு கொடுக்குறேன். மேக்ஸிமம் எனக்கு 0, 1, 2 இந்த மேக்ஸிமம் 2 லெவல் தான் இருக்குது, 2வது இண்டெக்ஸ் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த 2ங்கிறது இந்த மேக்ஸ் வேரியபிளுக்கு போகும், இது கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுக்கும். அந்த வேல்யூவை எனக்கு வேரியபிளில் உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதுக்காக நான் கர்லி ப்ராக்கெட் போட்டிருக்கிறேன். சரியா, இப்போ இது எப்போ காமிக்கும்னா எவ்ரி டைம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போதும் மாறும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், அட்வான்ஸ்னு வந்துருச்சு. இப்போ எகெயின் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எகெயின் பிகினர்னு இருக்குது. இது ரேண்டம்ங்கிறனால அந்த 3 வேல்யூவில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரும். இன்டர்மீடியேட் வந்துருச்சா. இதுவும் அட்ரிபியூட் வேல்யூவை டைனமிக்காக மாற்றுறதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் இவ்வளோ பெருசு இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா இதை கட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு வேரியபிள் வைக்கிறேன், கான்ஸ்டன்ட் விச் லெவல் ஈக்குவல் டு இப்படி வச்சுட்டு ஒரு செமிகோலன் போட்டுருந்தேன். இந்த விச் லெவல் அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருந்தேன். இப்போ சேம் தானே, எனக்கு இது ஒரு வேரியபிளாக இருக்குது. அப்போ இது ஒரு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போவும் நான் சேவ் பண்ணோம்னா எனக்கு இதையே தான் காமிக்கும், பிகினர். இப்போ பாருங்கள் இன்டர்மீடியட் வந்துருச்சு. அந்த வேல்யூவில் என்ன வருதோ அதை வச்சு இந்த 3 வேல்யூவில் எது வேணுமோ எடுத்துகிட்டு வரும். 0, 1, 2 இந்த 3ல் எது வேணாலும் அதை எடுத்துகிட்டு வரும். இது மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸ்டைல் எப்படி கொடுக்கலான்னு இப்போ பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வந்து ஒரு என்டர் போட்டு இதை வந்து ஒரு ஸ்பேன் டேக்குள்ளே வைக்கிறேன். ஸ்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேன் டேக்குள்ளே இருக்குது. நீங்கள் இந்த ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டாக்குமெண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஃபார்மேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபார்மேட் ஆகி கொண்டு வரும். எனக்கு இது ஒரு கீழே இருக்கட்டும். ஓகே, இந்த ஸ்பேனுக்குள்ளே நான் ஸ்டைல் எழுதலாம், STYLE ஸ்டைல். ஒரு கர்லி ப்ராக்கெட் போடுவோங்க, ஏன்னா எனக்கு வேரியபிள் வரப்போகுது. இதுக்கப்புறம் இன்னொரு கர்லி ப்ராக்கெட் போட்டுட்டு நான் ஃபாண்ட் ஸ்டைல். ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி ஆஃப் ஃபாண்ட் என்ன கேட்குதா அது. ஸோ ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு ஒரு 20 பிக்சல். இது சிங்கிள் கோட் அல்லது டபுள் கோட் எல்லாம் கொடுத்தோம்னா இது ஈக்குவல் டு இல்லை கோலன், இது சிங்கிள் கோட்டில் கொடுத்து விட்டோம், எதனாலும் கொடுக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், இந்த இன்டர்மீடியட் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். இதே இதில் எனக்கு இன்னொன்று வேணும், கலர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், கலர் ப்ரௌன் மாதிரிதா. பிகினர் அப்படிங்கிறது ப்ரௌன் வருதா, ரிஃப்ரெஷ் பண்ண அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டைலே இந்த மாதிரி தான் எழுதணும். டபுள் கர்லி ப்ராக்கெட் எதுக்கு அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து நான் ஸ்டைல் சொல்கிறதுக்காக சிஎஸ்எஸ்லேயே எழுதுவோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்லேயே ஸ்டைல் வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு கர்லி ப்ராக்கெட்டோடு தான் எழுதணும். அது சிஎஸ்எஸோட கர்லி ப்ராக்கெட். இப்போ எனக்கு வேணுங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு கர்லி ப்ராக்கெட் வந்து ரியாக்ட் புரிஞ்சுக்கிடணும், ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கை ரியாக்ட் HTMLக்குள்ளே புரிஞ்சுக்கிடணும்னா ஒரு ப்ராக்கெட் நான் போடணும். ஸோ இந்த ஸ்டைலுக்கு வந்து 2 ப்ராக்கெட் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, இப்போ ஃபைனலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம காம்போனண்ட் அப்படின்னு ஒரு ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளேயே இவ்வளோத்தையும் எழுதிட்டுருக்குறோம். பட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஒரே ஒரு காம்போனண்ட் இருக்காது. அப்போ நம்ம நிறைய காம்போனண்ட் வச்சுருப்போம். காம்போனண்ட்டுங்கிறது ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஏ அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன். அதாவது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒரு விஷயத்தை குட்டி குட்டியாக பிரித்து சின்ன சின்ன எழுதி அந்த எல்லா காம்போனண்ட்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் நிறைய கால்குலேஷன் பண்ணிட்டோம். இது எல்லாம் அந்த மெயின் காம்பவுண்ட்லேயே வச்சுட்டு இருக்கிறதுக்கு நல்லா இல்லை. இப்போ எனக்கு மாற்றணும் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்னா, நான் அந்த SRC ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். இது உள்ள காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள நான் ஹெட்டர், அப்போ கேபிட்டல் போட்டுக்கோங்க, ஹெட்டர் .jsx இப்படி ஒரு நான் காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த காம்போனண்ட் என்ன செய்யணும்னா ஃபங்க்ஷன் ஹெட்டர். நார்மலாக ஃபங்க்ஷன் எழுதுவோம், இப்படி தான் எழுதுவோமா. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனில் ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதணும். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு எழுதிங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனோடைய இந்த காம்போனண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய நேமு வந்து கேபிட்டலில் இருக்கணும். அதே பேர் தான் நான் அந்த ஃபைலுக்கும் கொடுத்துருக்கேன், நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. நாளைக்கு ஒரு 100 காம்போனண்ட் வந்துடும், புரியணும்ல, அதுக்காக. இப்போ நான் இங்கேருந்து இதை கட் பண்ணி இந்த இருக்கலாம், இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் இது உள்ளே கொண்டு வந்து போட்டுருந்தேன். அப்போ இந்த இமேஜ்லாம் தெரியலன்னு சொல்லுது, விச் லெவல் இதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ அதையும் நம்ம எடுத்து வந்து போடணும்ல. அப்போ இந்த ஃபங்க்ஷனு லெவல் இம்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், இங்கே கொண்டு வந்து போட்டாச்சு. இது போக ஒன்று இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற லைன் அதையும் இதுக்குள்ளே நான் போட்டேன். இந்த
காம்பனண்ட்டுக்குள்ளே போடுறது. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டாக்குமெண்ட் போட்டிங்கன்னா எல்லாம் ஃபார்மேட் ஆகிடும். நம்ம சேமாக அப்படியே தான் எழுதியிருக்கிறோம். ஒன்றே ஒன்று மட்டும் மாற்றணும். இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம், காம்பனண்ட்டுக்கு உள்ள ஹெட்டருக்குள்ளே இருக்கிறோம். அப்போ என்னுடைய இமேஜ் எங்கே இருக்குது, அசட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ நான் இங்கேருந்து காம்பனண்ட்டை விட்டு வெளியே வந்து அசட்டுக்குள்ளே போய் அந்த இமேஜை பிடிக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா .png இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டாட் / போட்டிங்கன்னா வெளியே வந்துடுச்சு. 2 ஸ்லாஷ் போட்டோம், ஒரு லெவல் அப்போ வந்துடுச்சு. இப்போ அசட்டு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு உள்ள pearl icon.png அப்படின்னு இருக்குது. சரியா, இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இந்த ஜேஎக்ஸையும் சேவ் பண்ணோம்னா இங்கே எதுவும் காமிக்காது, ஏன்னா இங்கே ஹெட்டருங்கிறதே இல்லை. எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால் இது மட்டும் தான் காமிக்கும். நான் ஹெட்டர் ஒன்று வச்சுருக்கிறேன், அதையும் நீ காமி அப்படி சொன்னால் இந்த இடத்துல போய் நான் இந்த இடத்துல வந்து ஹெட்டர் அப்படின்னு அடிச்சிட்டேன். என்னுடைய ஹெட்டர் அப்படிங்கிறது ஒரு காம்போனண்ட். அப்போ இந்த காம்போனண்ட்டை இங்கே நான் இம்போர்ட் பண்ணணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும். வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி நேம் கொடுத்துட்டு ஃப்ரம் ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ளே டாட் வைங்க. அது காம்போனண்ட்ஸ்னு ஃபோல்டர் வந்துடுச்சு. அதுக்குள்ளே header.jsx அந்த எக்ஸ்டென்ஷனோடையே கொடுத்துருங்க. இது வந்து நம்ம ஹெட்டர் ஃபைல் இப்படி 2 இதாகவும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா இது வேண்டாம், நான் ஒரே இதாக எழுதிக்கிட்டேன், ஆனால் க்ளோஸ் டேக் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரியும் எழுதிக்கிடலாம். சரியா, இதையும் நான் சேவ் பண்ணியிருந்தேன். நான் ஒன்று பண்ணணும். என்னென்னா நம்ம அந்த ஹெட்டர் காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணோம்ல, ஒரு காம்போனண்ட்னா அது ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, அப்போ ரிட்டர்ன் எங்கே எழுதணும், ரிட்டர்ன் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை இங்கே போய் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த செமிகோலன் வேண்டாம், இங்கே இப்போ ஃபார்மேட் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் டாக்குமெண்ட். ஓகே, எனக்கு ஒரு காம்போனண்ட் அப்படின்னா அது வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கணும். அது மாதிரி சிங்கிள் ஃப்ராக்மெண்ட்டில் ஆரம்பித்து முடிக்கணும். சரியா, இதுக்குள்ளே எத்தனை வேணாலும் இருக்கலாம், பேரண்ட்டு ஒன்று தான் இருக்கணும். அப்போ என்னுடைய இந்த காம்போனண்ட்டு எக்ஸ்போர்ட் ஆகி வெளியே போகுது. நான் அதை app.jxல கேட்ச் பண்ணுறேன். எப்படி கேட்ச் பண்ணுறேன்னா இம்போர்ட் பண்ணிக்கிடுறேன். அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி சேம் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஒரு காம்போனண்ட்டை இன்னொரு காம்போனண்ட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது. சரியா, இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹெட்டரை அப்படியே காப்பி பண்ணி நான் இன்னொரு தடவை போட்டேன் அப்படின்னா எனக்கு 2 தடவை வந்துடும் மேலே கீழே. ஸோ அவ்வளோதான். என்னை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், ஒரு காம்போனண்ட்டை ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் சேம் கண்டென்ட் இருக்கிறத நம்ம ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், வேறு கண்டென்ட்டுக்கு எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ.